வெல்கம் டு D2J ஹெல்த். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, காலையில் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கிறதுனால நம்ம உடலில் ஏற்படுற நன்மைகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உலகில் உயிரினத்தோட ஆரோக்கியத்திற்கு தண்ணீர் இன்றியமையாதது. உணவுக்கு இடையிலோ அல்லது பின்னாடியோ உப்புச்சத்துள்ள உணவுகளை சாப்பிட்ட பின் சோர்வாக இருக்கும்போது, பயப்படும் போது, தாகம் எடுக்கும்போது தண்ணீர் நம்ம குடிக்கிறோம். நம்ம உடலில் தண்ணீரின் சதவீதம் அதிகம். ஜப்பானியர்கள் பாரம்பரியமாக காலையில் ஒரு கிளாஸ் தண்ணி குடிப்பாங்க. இதுவே அவர்களோட உடல் ஆரோக்கியமாகவும் கொழுப்பில்லாமல் இருப்பதற்கும் காரணம். நல்ல ஆரோக்கியம் வேண்டும்னா இந்த பழக்கத்தை நம்ம கண்டிப்பாக பின்பற்றணும். காலையில் வெறும் வயிற்றில் முதல்ல ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான நீரை குடிக்கணும். இது உடலில் சேரும் அசுத்தங்களை வெளியேற்ற உதவுது. வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிப்பதால் கிடைக்கும் நன்மைகளை தெரிந்து கொள்வோம். உணவை விரைவாக ஜீரணமாக்கும். நீங்கள் உடல் எடையை குறைக்க முயற்சித்தீங்க அப்படின்னா காலையில் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிப்பது உயிர் வேதியியல் செயல்பாட்டை சுமார் 25% அதிகரிக்குது. இது உணவை விரைவாக ஜீரணிக்க உதவுது. இதனால் கொழுப்பை கரைச்சி எடையை குறைக்க உதவுது. இந்த நடைமுறை நீண்ட காலத்திற்கு ஆரோக்கியத்தை மேம்படுத்துது, எடையையும் குறைக்க உதவுது. அடுத்ததாக குடலில் உள்ள அழுக்குகள் நீங்கும். வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கிறதுனால குடலில் உள்ள அழுக்குகள் எளிதில் வெளியேறும். தினமும் ஒரே நேரத்தில் குடித்து வந்தால் மிகவும் நல்லது. தினமும் ஒரே நேரத்தில் உடலில் உள்ள அழுக்குகள் வெளியேறினால் பல பிரச்சனைகள் மறைஞ்சுவிடும். அடுத்ததாக நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. நமது உடலில் திரவ சமநிலையை பராமரிக்க தண்ணீர் அவசியம். வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்குது. இது பல்வேறு நோய் தொற்றுக்கள் மற்றும் நோய்களிலிருந்து உடலை பாதுகாக்குது. நாள் முழுவதும் காலை முதல் தொடர்ந்து தண்ணீர் குடிப்பது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துது. அடுத்ததாக ஒற்றை தலைவலியை குறைக்குது. அடிக்கடி ஒற்றை தலைவலி வருவதற்கு உடலில் நீர் பற்றாக்குறையும் முக்கிய காரணம். நீரிழப்பு ஒற்றை தலைவலியை தூண்டும். வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிப்பதன் மூலம் இந்த வாய்ப்பை அகற்றலாம். பல் பிரச்சனைகளும் குறையும். அடுத்ததாக கழிவுகள் அகற்றப்படும். வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிப்பதால் பசி அதிகரிக்கும். காலையில் வயிற்றில் உணவில்லை, இந்த நேரத்தில் தண்ணீர் குடிப்பது குடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றுவதை ஊக்குவிக்குது. இந்த நடவடிக்கை பசியை அதிகரிக்குது, ஆரோக்கியமான உணவை ஊக்குவிக்குது. அடுத்ததான் சருமத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும். வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கிறதுனால சருமத்திற்கு பல நன்மைகள் கிடைக்கும். இதன் மூலம் சருமம் இயற்கையான நிறத்தை பெற்று பிரகாசமாக மாறும். அழுக்கு காரணமாக கரைகள் மற்றும் கீறல்கள் மெதுவாக மறைஞ்சிரும். குறைபாடற்ற மற்றும் பளபளப்பான சருமத்திற்கு தினமும் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிப்பதை வழக்கமாக்கிக்கிங்க. அடுத்ததான் புற்றுநோய் அபாயத்தை குறைக்குது. வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிப்பது பெருங்குடலில் சேரும் அசுத்தங்களை வெளியேற்ற உதவுது. குடல் இயக்கத்தின் விளைவாக குடல் ஆரோக்கியமாகிறது மற்றும் நீண்ட காலத்திற்கு பெருங்குடல் புற்றுநோய்க்கான வாய்ப்புகள் குறைக்கப்படுது. பெருங்குடல் மற்றும் மலக்குடல் புற்றுநோய் ஆபத்தான நோய்கள். இது ரெண்டையும் காலையில் தண்ணீர் குடிப்பதன் மூலம் தடுக்கலாம். அடுத்ததாக சக்தி பெற முடியும். காலையில் நீங்கள் சோர்வாக உணர்ந்தால் உடனடியாக ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான நீரை குடிங்க. வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிப்பது இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க தூண்டுது. அதிக ஆக்சிஜன் உடலின் அனைத்து உறுப்புகளுக்கும் சென்றடையுது. இப்படி செய்கிறதன் மூலமாக அன்றைய மற்ற செயல்களுக்கு தேவையான ஆற்றல் கிடைக்கும். அடுத்ததான் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிப்பதால் உடல் எடையை குறைக்கலாம். தண்ணீரில் கலோரிகள் இல்லாததுனால எவ்வளவு தண்ணி குடித்தாலும் உடல் எடை அதிகரிக்க வாய்ப்பில்லை. வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிப்பதால் உடலுக்கு பல நன்மைகள் கிடைக்கும். எடையை குறைக்கவும் உதவுகிறது. தண்ணீர் கிடைப்பதால் உடல் மற்ற உணவுகளுக்கு ஆசைப்படுவதில்லை. நொறுக்கு தீனிகளை சாப்பிட்றதுனால உடல் எடை அதிகரிக்கிறத தடுக்கலாம். இது உயிர் வேதியியல் செயல்முறையை துரிதப்படுத்துது. அடுத்ததாக முடி ஆரோக்கியத்திற்கு நல்லது. வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிச்சிட்டு வந்தால் முடிக்கு தேவையான வைட்டமின்கள் மற்றும் சத்துக்கள் கிடைக்கும். உடலில் நீர்ச்சத்து குறைவாக இருந்தால் முடியும் சேதமடையும். மயிர்கால்கள் உடையக்கூடியதாக மாறும், எளிதில் விழும். இது நடக்காமல் தடுக்க நீங்கள் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்க ஆரம்பிக்கணும். அடுத்ததாக வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்குது.
தினமும் காலையில் குறைஞ்சது 500 மில்லி தண்ணீரை குடிப்பது உங்கள் வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்க உதவும் அப்படின்னு ஆராய்ச்சியில் காட்டுது. தண்ணீர் உணவு செரிமானத்தை துரிதப்படுத்துது. இது உங்கள் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது மட்டுமல்லாமல் அடுத்ததாக சிறுநீரக கற்களை வெளியேற்றும். வெறும் வயிற்றில் தொடர்ந்து தண்ணி குடிச்சிட்டு வந்தோம்னா சிறுநீரக கற்கள் உருவாகும் வாய்ப்பு கணிசமாக குறையும். கால்சியம் ஆக்சலேட், சிஸ்டைன் அல்லது பாஸ்பேட் கற்களை உடைச்சி உங்கள் சிறுநீர் ஓட்டத்தை அதிகரிப்பதன் மூலம் அவற்றை நீர்த்து போக செய்வதில் தண்ணீர் உதவுது. முடிஞ்ச அளவு அனைவரும் காலை எழுந்த உடனேயே ஒரு கிளாஸ் தண்ணி குடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லோரும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.